இந்த வலி, அவமானம், தோல்வி, உங்களுக்கு ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லட்டா, இதெல்லாம் தாங்க முடியாம போதும் அப்படின்னு வாழ்க்கை மேலே வெறுத்து போய் கை விட்டுறவங்க, தான் லட்சியத்தை கை விட்டுறவங்க 90% மக்கள் இருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு நடப்படம் ஆகிடுவாங்க, ஒரு மிஷின் மாதிரி வாழ்வாங்க. சில பேர் முடி கஞ்சா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு 10% பேர் தான் இதெல்லாம் எதுக்குன்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. வலி, அவமானம், தோல்வி, இதெல்லாம் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம். இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போராடி உங்கள் லட்சியத்தை அடைய தயாராக இருக்கீங்களான்னு கடவுள் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட் தான் இது. வலிக்குதா, வலிக்குது குடு, இதெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவமானப்படுத்துவியா, அவமானப்படுத்து படுத்து படுத்து. நான் என் லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், நீ எவ்வளவுமா அவமானப்படுத்திக்கோ. ஒரு சின்ன மேட்ரு, ஒரு சீக்கிரட்னே சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, உங்களை ஒருத்தர் வலிக்க வைக்கிறாரு, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துறாரு அப்படின்னா எதுக்குன்னா, நீங்க திருப்பி சண்டை போடுவீங்க, திருப்பி அவர் அவமானப்படுத்துவீங்க, காய்ச்சி மூச்சுன்னு கத்துவீங்க. அந்த எதிர்பார்ப்போடு தான் நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு ஸ்மைலோட, ஒரு புன்னுருவலோட அப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட பலாருன்னு ஒரு ரிவெஞ்ச் கிடையவே கிடையாது.